ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் சின்ன 4 டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க, காட்டன் பஞ்சு எடுத்துருக்கேன், மற்ற பஞ்சு எடுத்துருக்கேங்க. இந்த பஞ்சில் கொஞ்சம் நம்ம கோல்கேட் தடவிக்கலாம். மற்ற பஞ்சில் நான் எடுத்துக்கணுங்க. வாங்க, இது சாமி ரூமோட பூஜை முறையோட சுவிட்ச் போர்டு தாங்க. நம்ம எண்ணெயெல்லாம் அடிக்கடிக்கு பிடிச்சிட்டு நம்ம லைட்டு போடும்போது ஆஃப் பண்ணும் போதும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இது கோல்கேட் எடுத்து நம்ம தேய்க்கும் போதும், நம்ம தண்ணி எடுத்து தேய்க்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் கோல்கேட் எடுத்து தேய்க்கும் போதும் இது கோல்கேட்டு அழுக்கு போகிறதுக்கு மட்டுமே இல்லை, நல்லா வாசனையாக இருக்குங்க. இது 2 நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இனி அடுத்த பஞ்சில் அடுத்த சுவிட்சு வாங்க துடைக்கலாம். இது வந்துட்டு அழுக்கு மட்டும் போகிறதுக்கு இல்லைங்க, நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இனி வாங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். வாங்க, இதுக்கு மிக்ஸி ஜார் தாங்க. நம்ம இது கழுவாத அவசரமாக மேலே நம்ம அரைச்சிட்டு அடியில் சரியாக கழுவாமல் அப்படியே போயிடுவோம். இது வந்து அப்படியே அந்த கரையாக பிடிச்சிக்கும். அதுக்கு வினிகர் தாங்க கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக சமையல் சோடாங்க. இதை போட்ட உடனே இந்த அழுக்கு நல்லா உணர்ந்து இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா சீக்கிரமாக நல்லா ஃப்ரீயாகி பொந்தி வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ப்ரஷ்ஷு, அதாவது பழைய ப்ரஷ் இருந்தால் அதை தேய்ச்சி பாருங்கள். இப்படியே தேய்ச்சி ஊற்றினா அது உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடுச்சு. இனி நம்ம கொஞ்சமாக இதில் நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு இருந்தால் கொஞ்சமாக ஊற்றி மேலே உள்ளலாம் நம்ம தேய்ச்சி கழுவுனாவே சூப்பராக ஃபினிஷிங் ஆகிடுங்க. கழுவி பாருங்கள். இது மேலே இருக்கிற அழுக்கு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் இவ்வளோ ஃபினிஷிங்காக வந்துடுச்சிங்க. இது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து 3வது டிப்ஸ் தாங்க. வாங்க, இது பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன், 2 நார்மல் கற்பூரம் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். இது 2த்தையும் பொடிச்சு விட்டு, இல்லை இது ஒன்றே இருந்தால் கூட நீங்கள் நார்மல் கற்பூரம் கூட எடுத்துக்காங்க. இது கூட நான் ரோஸ் வாட்டர் தாங்க எடுத்துருக்கேன். இது கொஞ்சமாக அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன பேப்பர் ஒரு 4 பீஸை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த 4 பீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்துக்கலாம். நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மழை காலத்தில் எப்போவுமே இந்த கபோர்டு நம்ம திறக்காது இருக்கும்போது ஒரு மனம் வருங்க. நான் துணி இருக்கிற இடத்துலாம் சரி, நான் பாத்திரம் வைக்கிற இடத்துல, பொருள்கள் வைக்கிற இடத்துல நாம் எப்போவுமே அடைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த கரப்பாம்பூச்சி, எறும்பு எல்லாம் தொல்லையில் இருக்கும். ஒரு வாசனை வரும், அது பூஞ்சை வாசனை வரும். அது வராமல் இருக்குன்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த வாசனை இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம திறக்கும்போது ஒரு மனமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பாத்திரம் தாங்க. நம்ம ஸ்டீல் பாத்திரம் சில டைம் இது ஓட்டாயிடும். நானும் இப்போ வாங்கினதுங்க, அது 6 மாதம் தான், 1 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது. இது பர ஓட்ட விழுந்துருச்சு. ரைஸ் குக்கர் தான் பர உலகுது. இனி அதை யூஸ் பண்ண முடியாது, நம்ம தூக்கியாக போட முடியும் புதுசு இல்லைலான்ட்டு. இதுக்கு ஒரு டிப்ஸ் தாங்க, வாங்க பார்க்கலாம். இது அப்பளங்க, நம்ம சாதாரண யூஸ் பண்ணுற ஒரு அப்பளம் தான். இது ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து தண்ணியில் நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அது வந்து ஊறட்டும். இது வந்து உளுந்தோட அப்பளன்றதுனால சீக்கிரம் ஊறி வந்துடும். இங்கே பாரு ஒடிச்சு தெரியுது. இங்கே வந்து நம்ம அப்பளத்தை நம்ம கொலன்னு அதை ஆகிட்டுக்குவோம். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணால் அதை உள்ளே போயிடுங்க, நல்லா பிடிச்சிக்கும். ஏன்னா உளுந்துன்றதால நம்ம டைட்டாக சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் தண்ணி பிடிச்சி பாருங்கள். இங்கே தாங்க அடைச்சி வச்சுருக்கோம். நம்ம இனி தண்ணி பிடிச்சி பார்க்கலாம். வாங்க, நான் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சுட்டேங்க. ஒழுகு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க, எங்கேயுமே லீக் ஆகலை. தண்ணியும் காஞ்சி வந்துடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.